இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட சிந்திக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு மௌனத்தினால் வரும் மேன்மை. வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 17:28, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே வார்த்தைகள், அந்த வார்த்தை நிமித்தம் பிரச்சனைகள், போராட்டம், சில நேரங்களில் அமைதியாக போனால் கூட பிரச்சனை கூட தானாக வந்து நிற்கும். இன்றைக்கும் இந்த 7 மனிதர்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கும் 2வது நாளாக இன்றைக்கு தாவீதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தாவீது அவனுடைய வாழ்க்கையில் எப்படி மௌனமாக இருந்து மேன்மையான காரியத்தை கற்றுக்கொண்டான் என்பதை குறித்து பார்க்கலாம். வசனம் சொல்கிறது, சங்கீதம் 59:7, இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். தாவீதுக்கு விரோதமாக அநேகர் எழும்புகிறார்கள். சிலர் ஆண்டவர் அவர் பார்த்து சொல்கிறார், வார்த்தையை சொல்கிறார், அவர்கள் வார்த்தையிலே உதடுகளே பட்டயம் இருக்கிறது. அப்போ வார்த்தை பட்டயத்துக்கு இந்த தாவீது ஒப்பிடுகிறார். சங்கீதம் 55:21, அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். சிலரை பார்த்தீங்க, சில மனுஷங்களை பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு எப்படி நம்மகிட்ட பேசணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேசி நம்மகிட்ட இருந்து எப்படியாவது வார்த்தைகளை அள்ளிக்கொண்டு அவர்கள் மற்றவர்களிடம் போயிட்டு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோன்னு நினச்சிக்கோங்க, அதை 9 ஆக்காமல் விட மாட்டாங்க. இப்படி சில மனித கூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. தாவீது அவனை சுற்றியுள்ள மனிதர்களை குறித்து சொல்கிறார், அவனுடைய வார்த்தையிலே அவர்கள் வெண்ணெயை போல இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது, சங்கீதம் 39:2, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சிறு வயது, அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அவர்கள் எல்லாம் மென்மையான இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த தாவீது ஆடு மேய்க்கிறான், ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய வேலையே ஆடுகள் மத்தியிலே உட்காருவது தான். இப்போ ஈசாயின் குமாரர்கள் எல்லாத்தையும் சாமுவேல் கூட்டு வந்து ஒரு பலியிட அனுப்புகிறாங்க. இப்போ ஈசாயி வந்து எல்லாத்தையும் வரும்போது அங்கேயும் இந்த தாவீது புறக்கணிக்கப்படுகிறான். அவர் சகோதரர் மத்தியிலே இந்த தாவீதை ஈசாயி அழைத்து அபிஷேகம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட ஒரு மேன்மை! சகோதரர்கள், அவர்களுடைய தாய் தகப்பன் எல்லாம் அவனை அற்பமாய் நினைத்த ஒரு தாவீது. இன்னும் தாவீதனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால், அவன் சகோதரனை சந்திக்க போகிறான். பெலிஸ்தர்கள் படையெடுத்து வந்து நிற்கிறாங்க, கோலியாத் வந்து நிற்கிறான், அவன் நிந்திக்கிறான். ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை வார்த்தையினால் சொல்கிறான். யாராவது ஒருத்தனை மட்டும் அனுப்பு, சவுல் மன்னனை குறித்து பார்த்து சொல்லுங்க, ஒரே ஒருத்தனை அனுப்பு, அவன் என்னை ஜெயிச்சிட்டனா நான் உங்களுக்கு வேலைக்காரர், நாங்கள் எல்லாரும் வேலைக்காரர்களாக இருப்போம், இல்லை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு 40 நாள் வார்த்தைகளை அள்ளி வீசுகிறான். தாவீது வாழ்கிறான். அவனுடைய வார்த்தைகள் பாருங்க, அமைதியா ஆண்டவர் அங்கே அவன் தாவீது வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவன் மிகவும் அமைதியாக இருக்கிறான். இந்த கோலியாத் பார்க்குறான், தாவீதை அவன் அழிக்க வருவதற்காக யுத்தம் செய்ய வருகிறான். இப்போது அவன் தடியோடு வருகிறதை பார்த்து இந்த கோலியாத் சொல்கிறான், நக்கலாக கூட சொல்லலாம், என்ன அடிக்கிறதுக்கு நீ தடியோட வரிய
நீ என்ன நாயா என்று சொல்லி பேசுகிறான். இப்போது அவன் சொல்கிறான் ஒரே ஒரு வார்த்தை. தாவீதின் வாழ்க்கையிலே அவன் மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக அவன் ஒரு ராஜாவாக கர்த்தர் உயர்த்துவதற்கு காரணமே அவனுடைய அமைதி, மௌனம். அவன் மிகவும் அமைதியாக இருக்கிறான். அவன் வார்த்தை சொல்கிறது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிற வார்த்தை பாருங்க, 17:26 சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்கிறான். அவனுக்கு முழு நம்பிக்கையும் கர்த்தர். அவன் எல்லாம் அவனுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைக்கிறான். சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்கிற, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. பாருங்க, அவன் எல்லா காரியத்தையும், அவனை சுற்றி நெருக்கி வருகிற எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தும் கொடுக்கிறான். அவன் இந்த பெலிஸ்தனை வென்று கோலியாத்தை வீழ்த்துறது என்ன ஒரு லேசான காரியமா? கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவனை மேன்மைப்படுத்துகிறார். இது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பெலிஸ்தர் சேனிக்கு அங்கே அவர்கள் முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை அங்கே நிரூபித்து காட்டுகிறார் கர்த்தர். இன்னும் வசனம் சொல்கிறது, சங்கீதம் 113:7-8, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தி அவர் விடுவதில்லை. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்கள், ராஜாக்கள் மத்தியிலே உட்கார பண்ணுகிற தேவன். இந்த தாவீதை கர்த்தரை சார்ந்திருந்தான். எல்லா சூழ்நிலை தன்னுடைய சகோதரர் மத்தியிலே அவன் ஒடுக்கப்பட்டிருந்தான். அவன் ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன், ஆடு மேய்த்த ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகின்ற ராஜாவாக உயர்வதற்கு காரணமே அவனுடைய மௌனம் தான். அவன் எல்லா சூழ்நிலையும் தனக்கு இந்த சவுல் மன்னன் அவனை தாவீதை எதிர்த்து வரும்போது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் இந்த சவுலுக்கு வந்த மூர்க்க வெறி, கோபம், அவனை அழித்து விட வேண்டும் என்ற சூழ்நிலையிலும் கூட இந்த தாவீது பொறுமையோடு இருக்கிற. அன்றைக்கு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம், நிந்தித்திருக்கலாம். உங்க உறவினர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், உங்க நண்பர்கள் உங்களை ஒதுக்கி உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உங்களை ஆண்டவர் விட்டு வழி விலகி செல்ற காரியத்தில் ஈடுபட வச்சிருக்கலாம். ஆனால் ஒரே ஒன்று, உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மௌனமாக அமைதியாக இருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதோடு இருந்து தாவீதை உயர்த்தின தேவன், அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகின்ற ஒரு ராஜாவாக உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தின தேவன் தாமே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு சோர்ந்து போய் இருக்கலாம், சூழ்நிலைகள், வாழ்க்கை சூழ்நிலைகள் அவர்களை நிம்மதி இல்லாமல் அவங்களுடைய பாரங்கள் எல்லாத்தையும் இசப்பா இன்றைக்கு அகற்றி போடுங்க இசப்பா. நீங்கள் மேன்மையான காரியத்தை கொண்டு வருவீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்கு நாங்கள் பொறுமையோடு உடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. உடைய சமூகத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், உண்மையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.